அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வானப்பொழுது சேனல். ஹோண்டா ஷைன் அது ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே நின்ற வண்டி. ஸ்டார்ட் பண்ணாமல் நின்றால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றதை பாருங்கள். ஒரே இதில் நின்ற வண்டி எலி போய் ஏர் ஃபில்டரே காலி பண்ணிடுச்சு. ஏர் ஃபில்டரை காலி பண்ணாலும் பரவாயில்ல, மேலே வர்ற அந்த பிளாஸ்டிக் கவரையும் காலி பண்ணிடுச்சு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் அவ்வளோ எப்படி சொல்கிறது, குழப்பம்னு சகதி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வண்டியை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வீட்லேயே நிப்பாட்ட போகிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ்னாச்சு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அதை ரேஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்ஜின் வேலை வந்தாலுமே நீங்கள் ரேஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள் எவ்வளோ எப்படி கிடச்சிருக்குன்றத பாருங்கள். இதெல்லாம் உள்ள போச்சுன்னா இன்ஜின் என்ன ஆகுறது. ரொம்ப நாள் நின்ற வண்டியை தயவுசெய்து நீங்களே ஸ்டார்ட் பண்ணாங்க. வீக்லி ஒன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏர் ஃபில்டரோட நிலைமையை பாருங்கள். நான் புதுசாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பழசு ஃபுல்லாமே இப்படி ஆயிடுச்சு, வெடிக்கடிச்சு மேலே உள்ள அந்த கருப்பு கவரே இதாகிடுச்சு. இது வெளியில் போய் ஸ்பேர் கடையில் போய் கேட்டப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ரேர் தான் கிடைக்கும், இது மேக்ஸிமம் போகாது, இது உங்களுக்கு எப்படி போச்சுன்ற மாதிரி கடையில் கேட்டாங்க. நீங்கள் நிப்பாட்ட இடத்துனாச்சும் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. எலிகள் எதுவும் வராத அளவுக்கு வச்சுக்கோங்க, இல்லாட்டி வண்டியோட நிலைமை இதுதான். வாங்க எப்படி ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப புது ஏர் ஃபில்டர் மாட்டலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் மட்டும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.